மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். லாஸ்ட்டாக கேபிட்டல் வரைக்கும் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது நேரடியாக லீகல் ப்ரொசீஜருக்குள்ளே போயிட்டு லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. ஸோ எண்ட் டு எண்டு நம்மளுடைய பிஸ்னஸ் ஓனரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், கம்பெனி நம்ம எப்படி நடத்தணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஒரு கேபிட்டலை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் கூட ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக நம்ம லைசன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்குது. இது வழக்கமாக நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டது தான். ஆனால் ஒரு நிறுவனம் நிறுவனத்துக்கு முன்னாடி இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதுதான் ஸ்வாட் அனலைஸ். ஒரு கம்பெனி நாம் நிறுவனம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்குது, அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நம்மளுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ காம்படிட்டரோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது, ஒருவேளை நாம் அந்த ப்ராடக்டை கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ப்ராடக்டில் வந்துட்டு நம்மளால் ப்ராப்பராக வந்துட்டு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, நம்ம ப்ராடக்டை ஒரு பர்டிகுலர் நல்ல குவாலிட்டியாக ஒரு யூனிக் ப்ராடக்டாக நம்மளால் கொடுக்க முடியுமா, மார்க்கெட்டில் நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நாம் ஒரு பர்டிகுலர் டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணும் போது அது நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பாக அதில் எம்ப்ளாயி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி மற்ற விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு ஸ்வாட் அனலைஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு ரொம்பவும் முக்கியம். ஸோ மூணாவதாக அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் இருக்குது, நாம் எப்படி வேல்யூ ஆடட் பண்ணுறது, கம்பெனியோட நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அடுத்தடுத்த அது நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியும், மார்க்கெட்டில் B2B நம்ம எப்படி பண்ணலாம், B2C எப்படி பண்ண முடியும், நம்மளுடைய அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் எப்படி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம முன்னேறி செல்வதற்கான நம்மளுடைய அந்த பாதை, நம்மளுடைய வெற்றி பயணம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண முடியும், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். கடைசியாக த்ரெட்ஸ் ரொம்ப முக்கியமாக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீக்னஸும் த்ரெட்ஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா மாதிரியான விஷயங்கள் தான் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும், எந்தெந்த மாதிரியான நம்மளுடைய சவால்கள் நம்முடைய தொழில் அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் கொஞ்சம் முன்னாடியே அனலைஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ChatGPTயில் கேட்டிங்கனாலே இந்த விவரம்லாம் வந்துடும். ஸோ உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொஃபஷ்னலாக சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன மாதிரியான ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, உங்கள் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்படி உங்கள் கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லீகல் ப்ரொசீஜருக்கு முன்னாடி கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு ஸ்வாட் அனலைஸை எடுங்க. ஸோ இது வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிட்டது எங்கேயுமே நாம் இது வரைக்கும் பொருளாதாரத்தை செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நாளையிலேருந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பொருளாதாரம் செலவுகள் சம்மந்தமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்வாட் அனலைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு இதை விட முக்கியமாக நாம் நம்மளுடைய கம்பெனியை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், லீகல் ப்ரொசீஜர் என்ன, அங்கேருந்து தொடங்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் தொடக்கம். இது வரைக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் ஓரளவு ஒருங்கிணைச்சிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் உடனடியாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வாட் அனலைசிஸும் ஏற்கனவே பண்ணியிருந்தா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட்டு கொஞ்சமாவது மாறி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் மறுபடியும் ஒரு தடவை ஸ்வாட் அனலைசிஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து நாம் நம்மளுடைய லைசன்ஸை தொடங்க ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை வேறொரு வீடியோவில் முக்கியமான தகவலோடு சந்திக்கும் வரை உங்கள்கிட்டேருந்து நான் விடைபெறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.